ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை காமிச்சிருப்பேன். என்னுடைய மதர் பிளான்ட் இதை ஃபஸ்ட்டு வச்சு கலெக்ஷனில் சேர்க்கணுதுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போது காலம்பரை வந்து பார்க்கும்போது ஒரு 2 மொட்டு இருந்ததுங்க. சரி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. இப்போ அங்கே எல்லாமே மொட்டையாகிடுச்சு பாருங்கள். எல்லாமே சரி ப்ரூன் பண்ணி வைக்கலான்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாம் பூ இலைகளோடு இருந்ததுனால எனக்கு வந்து சரி வேண்டாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம சீட் பாட்டு எடுத்தது. அதுக்கு 2 இயர்ஸ் பேக்கு இங்கே வந்து 3 இயர்ஸ் முன்னாடி பாருங்கள் இங்கே ஒரு இது கட்டிங் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த சைடில் ஒரு கட்டிங் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த இது பக்கம் பாருங்களேன், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்றைக்கி என்னென்னா காலம்பரை 2 மொட்டு இருந்துச்சுங்க. எவ்வளோ பெருசு. சைலண்ட்டாக பாருங்கள் பேசிகிட்டு இருக்கேன். நான் இந்த பக்கம் அதனால தான் மெதுவாக பேசுகிறேன். இந்த பக்கம் எடுத்துகிட்டு இருக்கும்போது கருக்குன்னு சாப்பிட்ருச்சுங்க. இந்த ஒரு புழு பாருங்கள் எப்படி இருக்குது. இது நிறைய பேர் லாஸ்ட்டாக சமயம் வீடியோவில் காமிக்கும்போது பட்டாம்பூச்சி இதுன்னு சொல்லிலாம் சொன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்களேன் இலை எப்படி தின்றுருக்குது. சைடில் பாருங்கள் மொட்டு வச்சுருந்ததுங்க, மொத்தமாகவே கடித்து சாப்பிட்ருச்சுங்க இந்த சைடில். இதுலேயும் பாருங்களேன். இப்போ நான் இங்கே பேசிகிட்ருக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போயிடுச்சு. அதனால தான் நான் மெதுவாக பேசினேன். அப்படி இருந்து பாருங்களேன் உடம்பை எப்படி குறுக்கி அந்த சைடில் போயிடுச்சு. இது பாருங்களேன். மினிமம் இது வந்து 5 சென்டிமீட்டருக்கு மேலே தாங்க இருக்கும். நல்லா நேராக இருந்துச்சுன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் பக்கம் இருக்கும். அவ்வளோ பெருசு. க்ளவுடியாக இருக்குதுல்ல. தள்ளி இருந்தாவே எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள். இருங்க இவங்களை எடுத்துடலாம், இல்லைன்னா மொத்தத்தையுமே எடுத்து சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்களேன் இதுலேயுமே இந்த பாருங்கள் ஃபுல்லாக கடிச்சு சாப்பிட்ருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இந்த லீஃப் தாங்க, இப்போ இந்த லீஃப் தாங்க கடித்து சாப்பிட்டுட்டு இருந்துருக்குது. பார்த்தா தெரியும் பாருங்கள் எப்படி அப்படியே போய் மறைஞ்சிச்சு பாருங்கள். இது வெளியே எடுக்கலாமா? பாருங்கள் இந்த டப்பாக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். எப்படி சுருட்டிக்கிட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பாடியோ எப்படி அது கண்ணு பாருங்களேன் எப்படி இருக்குது. அம்மா ஜூம்லேருந்து எடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது, சுருண்டுட்டுருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். அப்பா இது தாங்க ஃபுல்லாக அடினியம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இது வந்து ஃபுல்லாக இருந்ததுன்னா மொட்டு இலை எல்லாம் தின்னுடுங்க. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் கூட நமக்கு மழை வேறு எங்களுக்கு பெஞ்சிட்டே இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்கும், அப்படியே மேகம் கூட்டம் வரும்போது அப்படியே ஒரு மழை வந்துடும். ஸோ இந்த சமயம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்துக்கணும் அடினியம்ஸை.